ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாக இருக்கிறதுனால மாத்திரம் நம்மளை ஆசீர்வதிச்சிட மாட்டார். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம தெளிவாக அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவனை என்னவா மாற்றுகிறார்னா ஆசீர்வாதமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இன்னைக்கு நம்மளை சுற்றில் இருக்கிற சுற்றி நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை, நமக்கு சுற்றி இருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறலைன்னா நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஜெபத்தினால என்ன பண்ணிடாதுன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த மாற்றமாக என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யும், நமக்கு கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், நமக்கு கொண்டு வரும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்வது என்ன, கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு நமக்கு வேணும். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறோம். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதமாகவே மாற்றுவேன். நம்ம சுற்றி அப்போ அந்த மனிதனை சுற்றி ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியது, எங்கேயோ நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்கு பயப்படுறத மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எங்கேயோ நம்ம கர்த்தருக்கு பயப்படுறத மிஸ் பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா அந்த ஆசீர்வாத குறைவுகள் இல்லை ஆசீர்வாத இல்லாமை. ஆசீர்வாதம் குறைவுனாலும் சரி, ஆசீர்வாதம் இல்லாமையினாலும் சரி. அதை 128 சங்கீதம் எல்லாருக்கும் நமக்கு தளபாடமாக தெரியும். பட் அதை நான் தொடதான் விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து வேறு. பட் அங்கே என்ன சொல்ல விரும்புகிறோம், அவனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, அவனுடைய மனைவிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது, உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவனுடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு என்னவா முடியுது, நன்மையாகவே முடியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவன் திறமை, அவன் அறிவு, அவன் பலம் அதெல்லாம் இல்லை. ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற பயம். இப்போ என் வாழ்க்கையும் சரியா இல்லை, சிலருடைய மனைவி வாழ்க்கையும் ரொம்ப ஆசீர்வாதமா இல்லை, இல்லை என் பிள்ளைங்க வாழ்க்கையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லை, இல்லை எங்கள் குடும்பத்தில் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா நான் எங்கேயோ தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறேன்றதை என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னவா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், என் மனைவி என்னவா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தோட எல்லாரும் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதமாக இல்லை, நானும் ஆசீர்வாதமாக இல்லை, என் மனைவியும் ஆசீர்வாதமாக இல்லை, பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இல்லை, ஸோ என் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் ஆசீர்வாதமாக இல்லை, குடும்பத்தை சுற்றி இருக்க எதுவுமே ஆசீர்வாதமாக இல்லை. ஏதோ ஒரு இருக்குது, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நாங்கள் நினைக்கிற மாதிரி, நாங்கள் விரும்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற எந்த டவுட்டும் இல்லை. நம்ம எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறோம்னா தேவனுக்கு பயப்படுகிறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தேவனுக்கு பயப்படுகிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த தேவ பயம்தான் ஒரு மனிதனுக்கு என்ன கொண்டு வரும்னா அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். தேவ பயம்தான் அந்த மனிதனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு என்னவாக மாற்றும்னா ஆசீர்வாதமாக மாற்றும். நான் சொல்றேன், அந்த தேவனுக்கு பயப்படுற மனுஷன் எதை சொல்றது இன்னைக்கு அப்படியே அதை கம்பேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நமக்கு பெஸ்ட் அட்வைசர் வேணும் அப்படின்னு நான் நேற்று சொல்லிப்போம் இல்லையா. எனக்கு நல்ல ஆலோசகர் என்ன செய்யணும்,
எனக்கு வேணும். அந்த நல்ல ஆலோசகர் எனக்கு வேணும். அந்த நல்ல ஆலோசகர் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு கடுமையான காரியங்களை கூட ஒரு எளிமையாக மாற்றி என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளை ஆஸ்வதிக்கிறார் என்று நம்ம நேர்த்திக்கு நம்ம கவனிச்சோம். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு அட்வைசர் யாரு, உங்களுக்கு அட்வைஸ் கேட்கிற பழக்கம் இருக்குதா, அறிவுரை கேட்கிற பழக்கம் இருக்குதா, அந்த அறிவுரை யாரிடத்துல கேட்கறீங்க, அந்த அறிவுரையின்படிலாம் நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட இருக்குமான்னு தெரியல. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட இருக்குமான்னு தெரியல. எல்லாவற்றுக்குமே பெஸ்ட், எல்லா காரியத்துக்குமே ஒரு மனுஷன் என்ன தேவைன்னா ஆலோசகர் தேவை. ஆலோசகர் தேவை. ஆண்டவராய் இயேசுவே ஞானம் இல்லையா, அவருக்கே என்ன இருந்தாரு, பிதாவின் அறிவுரைப்படிதான் அவர் செஞ்சாரே தவிர அவர் தான் நிச்சயம் எதுவுமே செய்யலன்னு அழகா பைபிள் சொல்லுது. தான் சுய விருப்பத்தின்படி தன் சுயமா தான் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் தான் ஞானம், அவர் தான் எல்லாம். ஆனா அவருக்கு என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு அட்வைஸ் வச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு அட்வைசரை வச்சிருக்கிறார். அதன்படிதான் அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் செய்ய விரும்புகிறார் தவிர தான் இஷ்டம் போல என்ன செய்ய விரும்பல, அவர் செய்ய விரும்பல. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு அட்வைசர் யாரு, உங்களுக்கு ஆலோசகர் யாரு, உங்களுக்கு ஆலோசனை கேட்கிற பழக்கம் இருக்கிறதா, அந்த ஆலோசனையை நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டா அதுக்கு சரியான பதில் சரியான விதத்துல இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம ஆசோதன்றோம், ஆசீர்வாதம் எப்படி வேணாலும் வந்துடாது, வர வேண்டிய விதமா தான் வருமே தவிர எல்லா விதம் என்ன வந்துடாது, ஆசோதம் வந்துடாது. அப்ப அந்த வர வேண்டிய விதத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம கரெக்டா நம்ம செஞ்சுட்டோம்னா ஆசீர்வாதம் தானே என்ன செஞ்சிட போகுது, நமக்கு அது வந்துட போது ஆசீர்வாதமா முடிய போகுது. நம்ம செய்கிறது ஆசீர்வாதமா முடிய போகுது. அப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னா நம்ம அட்வைசர் வேணும்னு பாருங்க. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், என்னை சுற்றிலும் எனக்கு கடுமையான கதை எளிமையாகிறது மட்டுமல்ல, பட் என்னை சுற்றி எது நடந்தாலும் என்னவா இருக்கணும், அது எனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கணும்னா நான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கணும். இந்த தேவ பயம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் டேமேஜ் ஆகும், நம்முடைய மனைவி வாழ்க்கையிலும் டேமேஜ் ஆகும், பிள்ளைகள் வாழ்க்கையும் டேமேஜ் ஆகும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் டேமேஜை பார்க்க முடியும். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமைய நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம பார்க்க முடியும். நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம், ஆனா என்னை சுற்றி நல்லா நடக்கலனாக்க அது எனக்கு பதில் சொல்றது எனக்கு தெரியல, எப்படி எனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல, எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லல, பைபிள் அப்படி சொல்லல. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் சுற்றி என்னதான் நடக்கணும் அப்படின்னா சோ ஆசீர்வாதமா தான் முடியணும். அதை அவன் தீமையா கொண்டு வரக்கூடிய காரியமா இருந்தா கூட அது என்னவா தான் முடியணும், நன்மையாக தான் முடியணுமே ஒழிய அது தீமையா முடியவே கூடாது. அதுதான் வேதம், அதுதான் வசனம். அப்படின்னா நான் கரெக்டா தான் இருக்கிறேன், ஆனா என்னை சுற்றி எதுவுமே நல்ல ஆசீர்வாதமா இல்லைன்னா அப்ப அந்த வேதம் பொய்ன்னு தான் அர்த்தம். இந்த வேதம் பொய் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு இந்த வேதம் அப்ப இதை எழுதுறபடி என்ன அர்த்தம், நான் கரெக்டா தான் இருக்கிறேன் பட் என்னை சுற்றி என்ன இருக்குல்ல ஆசீர்வாதமா இல்லைன்னு என்ன அர்த்தம், இந்த வேதம் பொய்ன்னு அர்த்தம் இல்லையா. ஒண்ணு இந்த வேதம் பொய்யா இருக்கணும், இல்ல நம்ம பொய்யா இருக்கணும், ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு இந்த வேதம் தப்பு பண்ணணும், இல்ல நம்ம தப்பு பண்ணணும். நான் கரெக்டா இருக்கிற அப்படின்னு அர்த்தம், அப்ப அந்த வேதம் தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். அதான் இல்லைங்களா. ஒண்ணு இந்த வேதம் தப்பு பண்ணணும், இல்ல நம்ம தப்பு, ரெண்டு தான் நடக்கும். வேற எங்க என்ன செய்யாது, வேற ஒண்ணு நடக்காது. இப்ப ரெண்டு நடக்கணும்னு அர்த்தம், ஒண்ணு நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த வேதம் பொய் சொல்லுது, இந்த வேதம் தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல வேதம் கரெக்ட்னாக்க அப்ப நான் எங்க என்ன செய்யறேன், தவறு பண்றேன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டுல எங்க ஒரு இடனுக்கு இது ஒருபோதும் என்ன செய்யவே செய்யாது, தவறு பண்ணவே பண்ணாது. இது ஒருபோதும் தவறு பண்ணவே, நம்ம கையில் இருக்கிற வேதம் ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யாது, தவறு பண்ணவே பண்ணாது. இது தவறை எழுதவே எழுதப்படாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ என்ன செய்யணும்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு குறைஞ்சிருக்குமானால் இல்ல இல்லாமல் போயிருக்குமானால் அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் இல்லாம என்பதை இன்னைக்கு நம்ம கவனிச்சுக்கணும். அப்ப அந்த கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா என்ன, அவன் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா அப்படி நடுங்கி இப்போ ஒரு வாத்தியார் வராங்கன்னா அப்படி கை கட்டி உட்காந்து அந்த மாதிரியா, இல்ல எளிமை நினைக்கிறாங்களே அந்த மாதிரியா, இல்ல ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்களா அந்த மாதிரியா தான் பயமா? ஒரு ரவுடியை பார்த்து என்ன செய்யறாங்க, ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க இல்லையா. ஒரு தவறான நபரை பார்த்து என்ன செய்யறாங்க, ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட அக்கா எடுக்கும்போது சொன்னாங்க, என்னது ஒரு அக்கா வந்தா ரொம்ப நேரம் பேசுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், அவங்கள வர்றதை பார்த்த உடனே எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க ஏதோ வேலையாக இருக்கிறாங்கம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவேன், போய் உள்ளே உட்காந்து ஒன்று பேசுறது எங்களுக்கு தானே, உங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் கேட்டேன் பண்ணல, அப்போ தானே உங்களை கேட்க முடியும், அதனால உங்களுக்கு பேச நான் என்ன பண்ணி தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி சொன்னாங்க இல்லையா. இப்போ எதை பார்த்தா அந்த அக்கா ஓடிட்டாங்க,
பார்த்தா அவங்களுக்கு என்ன பார்த்து இது நம்மளுக்கு என்ன பண்ணாது, அதாவது அடிச்சிருவாங்க, அது இல்லை, நம்ம நேரத்தை வீணாக்கிடுவாங்க, நம்ம நேரத்தை எல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. இவங்க நம்ம இடம் கொடுத்து நம்ம நேரமெல்லாம் வீணா போயிட பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிக்கிறது தேவனுக்கு பயப்படுற பயமா? தேவ பயம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? தேவனுக்கு பயம், நாங்க தேவனுக்கு பயப்படுறோன்றத எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? தேவனுக்கு பயப்படுறோம், நம்ம தேவனுக்கு பயப்படுறேன், இப்ப நான் தேவனுக்கு பயப்படுறேன் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு நான் தேவனுக்கு பயப்படுறோம்னு நான் சொல்றேன்? அப்ப எந்த காரியம் எனக்குள்ள இருக்கிறதுனால தேவ பயம் எனக்குள்ள இருக்குதுன்றத நான் ஃபீல் பண்றேன், நான் முடிவெடுக்கிறேன். இல்ல நான் தேவனுக்கு பயந்து தான் நடக்கிறேன் அப்படின்றத நான் எதை வச்சு நான் முடிவெடுக்கிறேன்? ஆண்டவரே அப்படின்னாக்கா அதான் சொல்றேன். அந்த மாதிரி இல்ல ஒரு ரவுடிஸ் வந்தானாக்கா, ஒரு குடிகாரன் வந்தானாப்பா மாட்டாக்க பெரிய வம்புடா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்களே அதுக்கு அந்த மாதிரியா? இல்ல ஒரு பார்த்தா ரொம்ப மோசமானவங்க அந்த மாதிரியா? இவங்க அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க அந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரியா? அவங்கள பார்த்தோன்னு அப்படியே கை கால் அப்படியே உதறோம் இல்லையா அந்த மாதிரியா? எதை பார்த்து ஜெயம தேவ பையன்னு சொல்றது? அததான் மோசே சொல்றாரு இல்லையா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனம் நினைக்க இல்லையா, யாத்திராகமம் 12 இல்லையா, நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 14 யாத்திராகமம் 14 கடைசி வசனம், யாத்திராகமம் 14 கடைசி வசனம் இல்லையா, சாரி 14 இல்ல 35. கர்த்தர் இல்ல அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தார்கள். எதை சொல்றாரு? கர்த்தருக்கு பயன்றதை எதை வச்சு சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்தவங்க எதை வச்சு சொல்றாரு? எகிப்தியர் செய்த அதிசய மகத்துவமான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும், இங்க அப்படியே கையை வச்சுட்டு 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிங்க, இங்க கை வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம விஷயம் கர்த்தருக்கு பயந்து. அப்போ எது தேவ பயம்? இந்த ரெண்டையும் கொஞ்சம் அப்படி ஜாயின் பண்ணிக்கணும், அப்பதான் அது நல்ல விளங்கும். அவர் சொல்றாரு 128 சங்கீதக்காரர் சொல்றாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்றார் இல்லையா. இங்க மோசே மூலமா சொல்றார் ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்தன்னா கர்த்தரிடத்திலும் அவன் ஊழியக்காரன் மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதுதான் தேவனுடைய பயம். அப்ப அந்த தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதுனா எப்படி நடக்கிறது? ஒண்ணு ஆண்டவர் சொல்லணும், இல்லைன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லணும். எது தேவ பயம் அப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா, ஒண்ணு ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி என்ன செய்யறேன் நான் நடக்கிறேன். 2 ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறபடியும் நான் நடக்கிறேன். இது ரெண்டையும் செய்கிற மனுஷன் தான் சொல்லணும் நான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். ஒன்னு எனக்கு யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும் இல்லையா. அதான் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதாங்க 128 சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்ப அவர் வழியை யார் மூலமா வெளிப்படுத்துறாரு? ஒண்ணு அவரே வெளிப்படுத்துறாரு, 2வது என்ன அவருடைய ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்துறார். யாருடைய வழிய? தேவனுடைய வழிய நம்ம என்ன செய்யணும் என்பதை தேவனுடைய மூலமாகவும் தேவ மனுஷன் மூலமா என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 22:11-12 என்ன? இப்பொழுது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, நான் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:12 ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 12 தானே? அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். அப்ப எதை வச்சு தேவனுக்கு பயப்படுறோம் ஆண்டவர் சொல்றாரு? எந்த ஆபிரகாம் இடத்துல என்ன காரியத்தை பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு சொல்றாரு? நான் சொன்னபடியே நீ செஞ்ச. இப்போ நம்ம யாத்திராகமம் 14 கடைசி வசனம் என்ன? கர்த்தரிடத்திலும் அவன் ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசம். அதான் என்னது? தேவ பயம். இப்ப ஆபிரகாமுக்கு யார் சொல்றது?
ஆண்டவரை நேரடியா சொல்றேன். ஏன்னா ஆபிரகாம் சொல்றது யாரும் இல்ல, அதனால என்ன சொல்றாரு, ஆண்டவரை நேரடியா சொல்றார். இப்ப அந்த வார்த்தையை அவர் அப்படியே நிறைவேற்றும் போதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எஸ் நீ யாரு, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். நான் என்ன சொல்லணும் அதை அப்படி என்ன செய்யறேன், நீ செய்யறப்பா. இப்ப கிளம்புனா உடனே செய்யறேன், இப்ப கிளம்புனா அப்பவே கிளம்பிட்டாருல்ல. அப்படி சொல்றாரு இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. இப்பொழுது உன் புத்திரனும் ஏக சொன்னேசமும் குமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து, 2ஆம் வசனம் இல்லையா, இப்பொழுது இல்லையா, இப்பொழுது அந்த ஒரு வார்த்தை இல்லையா. 3ஆம் வசனம் முதல் பகுதி என்ன, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அப்படியா. எப்படி எடுத்துக்கலாம், அவர் முடிச்சிட்டு இப்படி கிளம்பினார், ஆபிரகாம் இப்படி கிளம்பிட்டார். ஆண்டவர் ஆபிரகாமோட பேசி முடிச்சிட்டு என்ன பண்ணாரு, அவர் எடுத்து கிளம்பினாரு. உடனே என்ன செய்யறாரு, ஆபிரகாம் என்ன செய்யறாரு, பிள்ளையை கூட்டம் இவர் கிளம்பிட்டார். காரணம் என்ன, எனக்கு இப்ப சொல்லிட்டீங்கல்ல. அப்போ நாளைக்கு என்ன சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, நாளைக்கு போயிருப்பாரு, அடுத்த என்ன சொல்லியிருப்பாரு, அடுத்த வாரம் போயிருப்பாரு இல்லையா. அப்ப என்ன சொல்லிட்டாரு, இப்ப சொல்லிட்டாருல்ல. அப்ப இப்ப அடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் இப்படி கிளம்பினா இவர் இப்படி கிளம்பினா அவ்வளவுதான். அப்ப அதுல ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யல, மாறல. அப்ப எதை வச்சு ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுறவன் சொல்றாரு, அப்ப அவருடைய அவர் சொல்றபடி நம்ம செய்யணும். ரெண்டாவது என்ன, அவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். நேற்று நம்ம கவனிச்சது என்ன, எனக்கு நல்ல ஆலோசகர் தேவைன்னு கவனிச்சு, நல்ல ஆலோசகர் எனக்கு தேவை. அந்த நல்ல ஆலோசகர் யாரா இருக்கணும், ஒண்ணு ஆண்டவரா இருக்கணும், ஒன்னு என்ன இருக்கணும், ஆண்டவரா இருக்கணும். இல்ல யாரா இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஊழியக்காரரா இருக்கணும். சரியா. ஓசியா 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார். ஓசியா 4 ஆண்டவர் சொல்லுவார், பாருங்க என்ன சொல்லுவாரு. ஓசியா 4 ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையா இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். இல்ல கீழே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், கட்டையனிடத்தில் கேட்கிறார்கள், செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழி தவறி போக பண்ணிட்டு அப்படின்னா, வழி தவறி என்ன போக பண்ணிட்டு. இப்ப தேவன் யாருக்கு ஆலோசகர் இருக்க விரும்புறாரு, தேவனே அவர்களுக்கு ஆலோசகராக இருக்க விரும்புறார். எந்த இடத்துல, ஓசியா 4 என்ன சொல்றாருன்னா, அவரே நமக்கு என்னவா இருக்க விரும்புறாரு. என் வேதத்தை மறந்தாய் அப்படின்னு இல்லையா, மேல என்ன சொல்றாரு, என் அறிவை வெறுத்தாய், என் வேதத்தை நீ மறந்தா உன் பிள்ளைய என்ன செஞ்சிருவேன், மறந்துடுவேன்றார். அப்ப அவர் என்ன விரும்புறார், இந்த வேதவனுக்கு என்னவா இருக்கணும். அது 4ஆம் வசனம் படி. ஓசியா 4:4 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் ஆகிறார்கள், வெறுத்தாய், நானும் நிராதபடி விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்து. அப்ப என்ன விரும்புறார் தேவன், இதை சொல்லிதான் கீழே என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் எங்க போறாங்க, கட்டை நடத்த ஆலோசனை கேட்க போறாங்க. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய விருப்பம் என் வேதத்தை மறந்தா என்றார். கீழே என்ன சொல்றாரு, கட்டை நடத்த ஆலோசனை கேட்க போறாண்டார். அப்ப தேவ ஜனங்களுக்கு யார் ஆலோசகர் இருக்க விரும்புறாரு, அவரே ஆலோசகராக இருக்க விரும்புறார். ஒன்னு என்ன செய்யணும், தேவனே நமக்கு என்னவா இருக்க விரும்புறார், ஆலோசகராக இருக்க விரும்புறார் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேல வேதத்தை சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு, நீ கட்டை நடத்த ஆலோசனை கேட்க போறீங்க, தேசித்தனம் வழி தப்பி திரிய பண்ணிட்டுன்றார். அப்ப எங்க போறீங்க, கேட்க வேண்டிய தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம எங்க போறீங்க, எங்க போறீங்க, புரியுதா சொல்றது. கட்டையின சொன்னாக்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவைகள் எங்கெங்க என்ன செய்யறாங்க, அங்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. இததான் சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லுவார் 139ஆம் சங்கீதத்துல, உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அதிகம், அவளை என்ன போனால் கடற்கரை மரணத்தனையான ஆலோசனை சொல்லுவார். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் எது தாவீதுடைய கருத்து என்ன, உமது ஆலோசனைகள் எவ்வளவு அதிகம்ன்றார். உமது ஆலோசனை எவ்வளவு அதிகம். திரும்ப அந்த வசனம் பாருங்க, தேவனே
உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அப்ப தாவீது யார் ஆலோசனை இருக்கிறாரு? தேவன் யார் ஆலோசனை இருக்க விரும்புறாரு? தாவீதுக்கு யார் ஆலோசனை இருக்கிறாரு? கர்த்தரே ஆலோசனை இருக்க விரும்புறார் இல்லையா? இரண்டாவது யாரு ஆலோசனை கேட்க விரும்புறார்? எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரமாக 10:3 பாருங்க. எஸ்ரா 10:3 பாருங்க. எஸ்ரா 10:3 பாருங்க. 10:3 பாருங்க. இப்போதும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் அப்போ என் தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவருடைய ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம். அப்ப என்ன அப்ப தேவஜானம் என்ன விரும்பணும் ஆண்டவர்? ஒன்னு தேவனும் ஆலோசகராக இருக்கணும். ரெண்டாவது என்ன? தேவனுடைய ஊழியக்காரரும் ஆலோசகராக இருக்கணும். அப்ப நான் யாருடைய எது தேவ பயம்? ஒன்னு ஆண்டவர் சொல்லுகிறபடியும் நான் செய்யணும். ரெண்டாவது என்ன? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறபடியும் நான் நடக்கணும் இல்லையா? அப்ப இது ரெண்டு தான் கொடுத்த ஆண்டவர். உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசமான ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறார்? உபாகம் 18:18 உபாகம் 18:18 உபாகமம் 18:18 உன்னை போல அவர்கள் சகோதரரிலிருந்து எங்க நான் இருக்கிற இடத்துல இருக்கிற சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி. அப்ப ஒண்ணு என்ன செய்வாரு? தேவன் பேசுகிற மேல தேவன் பேசுவார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறான்னு சொன்னோம். ஏற்கனவே உங்களுக்கு 7 வளர்ச்சியில 1 வளர்ச்சி குறித்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரியா? 7 வளர்ச்சியில 1 வளர்ச்சி குறித்து கர்த்தர் யாரோட கூட பேசுவாரு, யாரோட கூட கர்த்தர் பேசுவாருன்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கை வச்சுக்கோங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அது முடிக்கிற வசனம் சேர்த்து பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அடுத்து சொல்றார் பிள்ளை வளர்ந்தது. இந்த வார்த்தை பிள்ளை வளர்ந்தது அவன். அடுத்த வசனம் பிள்ளை வளர்ந்தது. அடுத்த வசனம் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப யாரோட பேச விரும்புறாரு? வளர்ச்சி இருக்கணும். அதான் 7 வளர்ச்சி 1 வளர்ச்சி கொடுத்து பேசும்போது உங்களுக்கு தெளிவா பேசியிருக்கேன். 7 வளர்ச்சி கொடுத்து பேசும்போது 1 வளர்ச்சி என்னவாச்சு? அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை வளர்ந்த எங்க இருக்கும்? எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் என்பது ஒரு வளர்ச்சி. ஒரு பிள்ளை வளர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? 7 வளர்ச்சி. அந்த 7 வளர்ச்சி 1 வளர்ச்சி என்ன? அவன் எங்க இருக்கணுமோ அவன் அங்க இருக்கணும். அப்பதான் தேவன் என்ன செய்ய விரும்புறான்? அவனோட கூட பேச விரும்புகிறான்னு பார்த்தோம். அவன் இருக்க கூடாத இடத்துல இருக்கும்போது தேவன் என்ன செய்ய விரும்பல? அவனோட ஆண்டவர் பேச விரும்பல. அப்ப நான் வளர்ந்ததுக்கு அடையாளமே என்ன? நான் வளர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? எங்க இருக்கணுமோ. ஏன்னா தானின் பாலை எஸ்தாவோனுக்கும் தானின் பாலை திரை செய்தாம எஸ்தாவோனுக்கும் சோராவுக்கும் நடுவே. அப்ப எங்க இருக்கணும்? எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். எனவே யாரு? தான் கோத்திரத்தான். யாரு? சிம்சோன் யாரு? மனோவா யாரு? தான் கோத்திரத்தான். அவன் எங்க இருக்கிறான்? தகப்பனுடைய சுதந்திரத்துல இருக்கிறான். இதை பத்தி உங்களால தெளிவாக அதுல பேசியிருக்கிறேன். டோட்டலா மறந்துடும் இல்லையா? அந்த வளர்ச்சி கொடுத்து பேசும்போது உங்களுக்கு கிளியரா பேசியிருக்கோம். அவன் எந்த கோத்திரம், எங்க இருக்கணும், ஏங்க இருக்கணும் எனக்கு தெளிவா உங்களுக்கு பேசியிருக்கோம். சரியா? அந்த 7 வளர்ச்சியில 1 வளர்ச்சி பிள்ளை வளர்ந்தது. அவன் வளர்ந்த பிள்ளை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வளராத பிள்ளை தேவன் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்பல. அவன் வளர்ந்ததுக்கு அடையாளமே என்ன? அவன் எங்க இருக்கணுமோ அங்க குடியிருக்கணும். போயிட்டு வர்றது வேற. அவனை எங்க இருக்கணும் என்ன செய்யணும்? அங்க இருக்கும். அது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனோடு கூட பேச விரும்புறான். என்ன விரும்புறோம்? நான் வளர்ந்து அதாவது தேவ சத்தத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? என்னோடு கூட ஆண்டவர் நேரடியா பேசுவார். யாரோட கூட?
தேவனோட பேசுறாருன்னா, இப்ப தேவன் பேசுறத என்ன செய்யணும்? நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபரா இருந்தா, எஸ் கர்த்தர் தான் பேசுறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்திருந்தா, கர்த்தர் என்ன செய்வாரு? என்னோடு கூட ஆண்டவர் நேரடியாக பேசுவார். சரியா? அப்படி இல்லைன்னா என்ன செய்வாரு? இப்ப தேவன் தான் என்னோட பேசுறார் என்பதை என்ன செய்ய முடியல, இன்னைக்கு எனக்கு புரியல, விளங்கி கொள்ள முடியல. கர்த்தனோட பேசுகிறதை என்னால புரிந்து கொள்ளக்கூடிய அளவுகளை இன்னும் என்ன செய்யல, வளரல. இப்ப குழந்தை இருக்கும்போது சிம்சோனை ஏவி இருக்கணும் தானே? சிம்சோன் குழந்தையா இருக்கும்போது ஏவி இருக்கணுமா? நீங்க எஸ்தோவனுக்கு போப்பா, அங்க போப்பா ஏவி இருக்கணும்ல. நீ திம்னாத்து ஊருக்கு போ அப்படின்னு ஏவி இருக்கணும்ல. ஆனா எப்ப ஏவல? அவனை எப்ப ஏவல? அவனோட எப்ப பேசல? அப்படி எடுத்துவோம். அவனோட எப்ப பேசல? அவன் குழந்தை, அதாவது தேவனுடைய அந்த தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையில உள்ள ஒரு நபரோடு தேவன் என்ன செய்ய மாட்டான்னா பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? அவன் யார் பேசுறாங்க அவனுக்கு புரியல. சாமுவேல் சின்ன பிள்ளையா என்ன செய்தாரு? கர்த்தரை வந்து கூப்பிட்டாரு. அவன் எங்க ஓடுனா? சாமுவேலே கர்த்தர் கூப்பிட்டாரா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல முதல்ல சாமுவேலே கூப்பிட்டாரா? அவர் எங்க ஓடினார்? சாமுவேல் எங்க ஓடினாரு? சொல்லுங்க ஆண்டவர். அப்படியே கேட்டாரு. எங்க ஓடினாரு? ஏலி தான் கூப்பிடுறாரு. ஏலிதான். இன்னைக்கு தேவன் பேசுறத கூட மனுஷன் பேசுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் இன்னும் வளரலன்னு அர்த்தம். பேசுறதாங்க யாரு? தேவன். ஆனா அவர் நினைச்சது என்ன? ஓ, ஏலி என்ன செய்யறாரு? நம்மளை கூப்பிடுறாரு. ஏலிதான் நம்மளை கூப்பிடுறாரு. ஏன் பேசுகிறது தேவன் என்று அவன் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஏன் புரிஞ்சுக்க முடியல? புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் வளரல. இப்ப தேவன் பேசுறாருன்னா, கர்த்தர் பேசுறார் அப்படின்றத என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆனா யார் தான் பேசுறாங்க? மனுஷர் தான் பேசுறாங்க. அவங்க தான் பேசுறாங்க, இவங்க தான் பேசுறாங்க, இவங்க தான் பேசுறாங்க அப்படின்னுட்டு இன்னைக்கு தவறா விலகிக் கொள்வதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய வளர்ச்சி. இயேசு வளர்ந்தவரா? இயேசு வளர்ந்தவர் தானே. அப்படி பேர் தண்ணி கொட்ட உடனே இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு உடனே கிளீனா புரிஞ்சுட்டாரு. என்னது புரிஞ்சுட்டாரு? பேசுறது சம்திங் அப்படி புரிஞ்சுட்டாருல்ல. இவரு பேசல, யார் பேசுறது? உள்ள வேற என்ன செய்யுது? உள்ள பேசுது. கிளீனா புரிஞ்சுட்டாருல. ஏன்? அவர் வளர்ந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றேன்? இப்ப சாமுவேல் கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரு. ஏன் சாமுவேல் எங்க ஓடினாரு? ஏலிக்கு ஐயா சொல்லுங்கன்னு கேட்டார்ல. அவர் பாக்குறாரு, யார் கூப்பிட்டது இல்லையே. அப்ப யார் கூப்பிட்டுருக்கணும்? கர்த்தர் கூப்பிடுறார். ஏன்? ஏலிக்கு புரிஞ்சது, யாருக்கு புரியல? கூப்பிடாத ஏலிக்கு புரியுது யார் கூப்பிடுறது இல்லையா? ஆனா கூப்பிட்ட சாமுவேலுக்கு புரியல. ஏன் புரியல? வளரல. அப்ப வளராதோட தேவன் என்ன செய்யலாரு? ஏன்னா அந்த இடத்துல வேற வழியே இல்ல. ஆண்டவருக்கு அந்த இடத்துல வேற வழியே இல்ல. ஒரு முறைக்கு 3 முறை கூப்பிட்டாலும் எங்கதான் போறாரு? ஒரு முறை கூப்பிட்டாரு, இல்லன்னுட்டாரு. 2வது முறை கூப்பிடுறாரு, இல்லன்றாரு. 3வது முறை என்ன செய்யறாரு? இல்லன்றார் இல்லையா? இப்ப 3வது முறையும் ஒருவேளை ஏலி கர்த்தர் தான் பேச தெரிஞ்சிக்காம சரிப்பா அமைதிப்பட்டு தூங்க பண்ணிருந்தா 10 முறை கூப்பிட்டு இருந்தாலும் எங்க தான் போயிருப்பாரு? நான் சொல்ல நைட்டு முழுசா தூங்காத சாமுவேல் நைட்டு பூரா ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தா கூட அவர் எங்க தான் போயிருப்பாரு? ஏலிக்கிட்டு தான் போயிருப்பாரு தவிர எங்க போயிருக்க மாட்டாரு? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? கேட்டிருக்க மாட்டாருல. ஏன் கேட்க முடியல? வளரல. இன்னைக்கு தேவன் பேசுகிற வார்த்தைய கூட இன்னைக்கு மனிதர்களை பேசுகிற விதமா நம்ம எடுத்துக்கொள்ளுவோமானா நான் இன்னும் வளரல. அப்ப தேவன் என்ன செய்ய முடியும்? தேவன் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு, நான் ஏன் வளர்ச்சியை வச்சுத்தான் என்னுடைய இது காட் சவுண்ட், இது தேவ சவுண்ட், கர்த்தருடைய சத்தம் இது என்று, கர்த்தருடைய சத்தம் என்னதென்றும் மனித சத்தம் என்னதென்றும் பிசாசின் சத்தம் என்னது என்றும் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு நபரோடு கூட தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா பேச முடியாது, பேசவும் மாட்டார். ஏன்? நம்ம கேட்கலாம், அப்ப ஏன் சாமுவேல் கூட பேசுறாரு? அந்த நாட்கள் வேற ஆளே கிடையாது. அந்த நாட்கள்ல வேற ஆளே கிடையாது. யாருக்கு? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்கு வேற ஆளு, ஆண்டவருடைய பாரத்தை சொல்றதுக்கு ஆண்டவருக்கு யார் கிடையாது? வேற ஆளே கிடையாது, வேற யாருமே கிடையாது. கர்த்தருடைய வசனம் அபூர்வம். அழைக்கப்பட்ட 7 கண் மணங்கி போச்சு. 2 பசங்க ஒரு மாதிரியா போயிட்டாங்க. வேற ஆளே கிடையாது. அவன் என்ன செய்வது இருக்குது? அவனை வலுக்கட்டாயம் பண்ணி பேசுறதும் நான் தான்ப்பா அப்படின்னு புரிய வைக்கிற அளவுக்கு அவனை புரிய வச்சு தேவன் என்ன செய்வது இருக்குது? சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஆண்டவர் சாமியோட பேசினார், வேற ஆளவருக்கு அந்த இடத்துல இல்ல. அந்த சுச்சுவேஷன் ஆளே இல்ல. அழைக்கப்பட்ட ஏலிக்கு
கண்ணு தெரிய போயிடுச்சு. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா போயிடுச்சு. அழைக்கப்பட்ட 2 ஓப்பனே பணகாசம் ஒரு மாதிரியா போயிட்டாங்க. வேற ஆட்களே இல்ல. ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்குது? பேசுகிறது நான் தான் என்று சாமுவேலுக்கு புரிய வச்சு கர்த்தர் பேச வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு தேவன் யாரோட பேச விரும்புறார்? இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேச விரும்புகிறார் சொல்ற நம்ம கர்த்தருடைய சத்தம் தானா என்பதை நாம் நிதானிக்கணும். எதுவும் பேசும், நம்ம மாம்சமும் நம்மள பேசும். நம்ம மாம்சமே நம்மள பேச, நம்ம மாம்சமே நம்ம பேசும். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 9ஆம் அதிகாரமா 13ஆம் அதிகாரமா? எசேக்கியேல் 9:13 2 வசனம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 நான் ஒன்றவனுக்கு வெளிப்படுத்தாதிருந்தோம் தன் ஆவினாலே ஏவப்பட்டு சொல்லுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசனம். ஒன்னு எசேக்கியேல் 9:13 எசேக்கியேல் 13 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் தங்களுடைய ஆவிதலில் ஏவுதல் என்றார் இல்லையா? தங்களுடைய ஆவியின் வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தங்களுடைய ஆவியின் ஏவுதல் என்றார். இதான் மத்தேயு 14 ஆண்டவர் சொல்லுவாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு எதை வெளிப்படுத்துறேன்னு. மாம்சம பேதுரு 18 சொல்லுவாரு, நான் யாரு ஜனங்கள என்ன நினைக்கிறாங்கப்பா? அவங்க என்ன சொல்றாங்க? உன்னை தீர்க்கதரிசின்றாங்க, உன்னை யோனான்றாங்க, உன்னை யோவான் ஸ்நானகன்றாங்க, என்னமோ சொல்றாங்க. சரிப்பா, அவனா சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன பத்தி அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? என்ன மத்தேயு 16 நினைக்கிறேன் இல்லையா? மத்தேயு 16 தானே? மத்தேயு 16:17 நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி கேட்கிறாரா? உடனே பேதுரு என்ன சொல்றாரு? நீ ஜீவன தேவனுடைய கிறிஸ்து. உடனே இயேசு சொல்றாரு, மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப அங்க எசேக்கியேல் சொல்றாரு, தங்களுடைய ஆவியின் ஏவுதலினாலே சொல்ற வார்த்தையில மைண்ட புடிச்சுக்கணும், சரியா? ஆமா ஆமா. தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற அவனுக்கு பேர் மதிகெட்ட தீர்க்கதரிசி என்றார். ஏன் மதின என்ன? அப்ப மதிகட்டம் என்ன அர்த்தம்? நான் சொல்லல, அதை நீங்க சொல்லிக்கலாம், அதுக்காக சொல்ல வர, சரியா? மதிகட்ட தீர்க்கதரிசி என்ன அர்த்தம்? ஏன்னா பேசுறது யாரு? ஓம் மாம்சம் உனக்கு ஏவுதான், கர்த்தர் பேசுறாருன்னு கூட தெரியாம என்ன செய்யற? பின்பற்றுறேப்பா. அவனதான் சொல்ற மதிகெட்ட தீர்க்கதரிசின்றாரு. சொல்றது ஆண்டவரா? சொல்றது உன் ஆவியா? அதான் பேதுரு சொல்றாரு, பேதுரு இது மாம்சமும் ரத்தம் உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தல. எது வெளிப்படுத்துது? பரலோகத்திற்கு பிதாவைய தேவனே என்ன செஞ்சாரு? இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அப்ப நமக்கு என்ன விளங்கிக்கணும்? கர்த்தர் நம்மளோட பேசுறத நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? கர்த்தர் நம்மளோட பேசுறத புரிஞ்சுக்க. இப்ப இங்க யார் ஏவுறது? அவனுடைய ஆவி அவரை ஏவுது, அப்படித்தானே? எசேக்கியேல் 13 என்ன? அவருடைய ஆவி தங்கள் ஆவியில் ஏவுதனாலே அப்படின்றார் இல்லையா? யோவான் 13 சாத்தான் யூதாசை தூண்டினான். யோவான் 13:2 யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். இப்ப யார் தூண்டுறது? பிசாசவனை தூண்டுது இல்லையா? பிசாசவனை என்ன செய்யுது? தூண்டுது. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? தேவனும் நம்மளை தூண்ட விரும்புறாரு, பிசாசும் நம்மளை தூண்ட விரும்புது, மனுஷனும் தூண்ட விரும்புது. எத்தனை பேர் தான் மாட்டி முடிக்கிறது? இந்த பக்கமான பிசாசு, அந்த பக்கமான மாம்சம், இந்த பக்கமான இயேசு, எந்த பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. என்னத்துக்கு வம்பு? 3 பேர் என்ன செய்யக்கூடாது? நம்ம 3 பேரும் பகைச்ச கூடாது. அதெல்லாம் என்ன வருது? உனக்கு கொஞ்சம் நேரம், உனக்கு கொஞ்சம் நேரம் வேலை முடிச்சு போச்சு. என்னத்துக்கு 2 பேரை பகைச்சது? எனக்கு ஆகாத அறிவுகள் என்ன செய்ய? ஆபத்து உதவணும். பாட்டி சொல்லிட்டால, பாட்டி என்ன சொல்லி வைக்கிறா? ஆகாத அருகமில்லும் ஆபத்து உதவல. இப்ப பிசாச பகைச்சுக்கிட்ட ஒருவர் நாளைக்கு உதவி தேவைப்பட்ட என்ன பண்ண? பிசாச பகைச்சுக்கிட்ட நாளைக்கு திடீர்னு உதவி தேவைப்பட்டா அப்ப சிரமம் அவங்ககிட்ட என்னதுக்கு பகைச்சுக்கிட்டோம்? அதனால அவனையும் பகைச்ச கூடாது, நம்ம மாம்சத்தையும் நம்ம ஒன்னும் பகைச்ச கூடாது, ஏசுநாதரையும் பகைச்ச கூடாது. என்னது? ஒரு நாள் ஏசுநாதருக்கு
ஒரு நாள் அதுக்கு, ஒரு நாள் இதுக்கு, அப்படி முடிச்சிடலாம். என்னத்துக்கு 3 பேர் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு வச்சு வைக்கலாமே, உதவுமே. அப்படியா? அப்படி இல்லை. நீ என்னைக்கு வளரையோ, என் மாம்சம் என்ன பேச வைக்கும், பிசாசு என்ன பேச வைக்கும், தேவனும் என்ன பேச வைப்பா. இத 3ஐயும் விலகி கொள்ற பத்தியா, புரிந்து கொள்ற பத்தியா, அந்த நபரோட கூட தான் கர்த்தர் பேச விரும்புவார். இது 3க்கு வித்தியாசம் தெரியாத ஒரு நபரோட கூட என்ன செய்ய மாட்டானா, பேச மாட்டார். ஏன் பேச மாட்டா? இப்ப தேவன் பேசினே இருப்பாரு, பிசாசு உள்ள என்ன செஞ்சிடும், வார்த்தை நுழைச்சு விட்டுடும். இது பிசாசின் வார்த்தை கெஸ் பண்ண முடியலன்னா டோட்டல் அவுட், அவ்வளவுதான். அப்ப தேவன் என்ன செய்யறாரு, இல்ல இவங்க யாரு, இது குழந்தை, குழந்தைக்கு என்ன தெரியாது, குழந்தைக்கு என்ன தெரியாது, இது தேவன் பேசுறது, இது பிசாசு பேசுறது, இது மாம்சம் பேசுறது அப்படி நிதானிக்க குழந்தைக்கு தெரியாது. அப்ப சொல்லும்போது என்ன உண்டாகும், உள்ள நுழைஞ்சு பிசாசு உள்ள பேசினா என்ன உண்டாகும், கர்த்தர் பேசினா என்ன இருக்கும், ஒரு இடத்துல ஆண்டவர் பேசினா, ஒரு நபரோட ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அதே இடத்துல பிசாசு உள்ள பேச என்னவா இருக்கும், பிசாசு பேசினா ஆசீர்வாதமா இருக்குமா, ஆபத்தா இருக்குமா? ஆபத்தா இருக்குல்ல. இப்ப இந்த ஆசீர்வாதம் எதை உள்ள கலந்துருமா, ஆபத்தை உள்ள கலந்துருமா இல்ல? இப்ப ஏன் பேச மாட்டார் ஆண்டு, வளராதோட ஏன் பேச மாட்டார்னா, இப்ப தேவன் பேசுறார், பேசிட்டு இல்லையா? இப்ப சத்து என்ன பண்ணும், அந்த கேபிள் உள்ள நுழைஞ்சு என்ன செய்யும், டக்குன்னு பேசல. பிசாசு இப்ப எனக்குள்ள நுழையுது, பிசாசு ஏவ பேச தூண்டுதுன்றத நிதானிக்காத ஒரு நபரோடு கர்த்தர் பேச மாட்டார். கவனிச்சுக்கோங்க. உள்ள ஒரு பேசுறோம்னு சொன்னா, இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னமா தெரியணும், தேவன் பேசுற வார்த்தை எனக்கு தெரியணும், ஏன் மாம்சத்துல நான் பேசுறது எனக்கு தெரியணும், பிசாசு உள்ள இருந்து பேசுறதும் தெரியணும். இத 3 டிசைட் பண்ண தெரியாத ஒரு ஆளு பேசுறத கேட்டனா டோட்டல் அவுட், அவ்வளவுதான். டோட்டல் அவுட், அவ்வளவுதான். பேசுறதே நமக்கு தெரியணும். யாருக்கு தெரியணும், பேசுறவங்களுக்கு தெரியணும். பேசுறது என் மாம்சம் பேச வார்த்தை வருதா, இல்ல சத்துரு என்ன செய்யுது, என்ன பேச தூண்டுதா, இல்ல தேவன் தான் என்ன பேச தூண்டுறாரா என்பதை பேசுறதுக்கு இந்த பிரசங்கம் பண்ணி நிற்கும் போது இது 3 போடும். என்னது, உள்ள மாம்ச துடிக்கு, என்னது உள்ள தன்னுடைய வார்த்தை என்ன பண்ணிடணும், உள்ள கலந்து விட்டுடணும். பிசாசு தூண்டும், தான் வார்த்தை உள்ள என்ன பண்ணணும், அப்படி கலந்து விட்டுடணும். தேவன் சொல்லுவாரு, அவர் வார்த்தையை கொடுக்கணும். இது 3 போராட்டமும் பேசுகிற ஒரு நபரோடு கூட இருக்கும். இதற்கு பிரசங்கம் நம்ம எழுதி நினைச்சிடாதீங்க, பிரசங்கம் ரொம்ப சாதனை நினைச்சிடாதீங்க, அப்படி ஏதோ சொல்லிட்டு போறது அல்ல. பிரசங்கம் பண்றவங்க இந்த 3 விதம் நிதானிக்கிற, இந்த 3 விதத்திலும் கோணத்திலும் யோசிக்கிற, நிதானிக்கிற ஒரு எபிலிட்டி இல்லைன்னா கர்த்தர் கூட பேச மாட்டார். ஏன் பேச மாட்டா? இப்ப நான் பேசுறேன், நான் 2 வார்த்தை பேசதான் இருக்கும், மாம்சம் உள்ள 4 வார்த்தை பேச வச்சிரும், பிசாசு உள்ள 10 வார்த்தை பேச வச்சிரும். என்ன உண்டாயிடும், டோட்டல் அப்செட் ஆயிடும். அப்ப பேசவனுக்கு, அப்ப தேவன் யாரோட பேச விரும்புறாரு, வளர்ந்தவர்களோடு கூட பேச விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தனோட பேசுகிறான்னு சொல்றவங்க நம்ம வளர்ந்திருக்கிறோமா? நான் 10 வருஷம் ஆச்சு, அந்த வளர்ச்சி இல்ல. 20 வருஷம் ஆயிடுச்சு, அந்த வளர்ச்சி இல்ல. ஆவியில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். என்னது இது, காட் சவுண்ட், இது தேவ சத்தம். இது தேவ சத்தம் இல்ல. பேதுரு பேசுறது மாம்சத்துல பேசுறாரா, பிசாசுல பேசுறாரா, ஆவியில பேசுறாரான்னு யாருக்கு தெரியுது? இயேசு தெரியுது இல்ல. நீ உன் மாம்சத்துல பேசணும்னு சொல்லல, கீழே முதல்ல சொன்னாரு உன் மாம்சனுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா மேல என்ன சொல்றாரு, அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, பிசாசுன தூண்டுதுன்னு சொல்றாரு. அப்ப மாம்சம் தூண்டுறதும் இயேசுவுக்கு தெரியுது, பிசாசு தூண்டுறதும் இயேசுவுக்கு தெரியுது, பரலோகம் வெளித்தேன்றதும் இயேசுவுக்கு தெரியுது இல்லையா? இப்ப அந்த மத்தேயு 16 பாருங்க, 3 போராட்டம் வருதா பாருங்க. பேதுருக்கு என்ன வருது, இயேசு என்ன சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார் இல்லையா? அப்ப எது அங்க துடிக்குது, ஒரு வெளிப்பாட கொண்டவரை எது துடிக்குது, அவருடைய மாம்சமே துடிக்குது இல்லையா? 2வது இந்த 16 வரும்போது பிறகு என்ன சொல்றாரு, எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்றார் இல்லையா? இப்ப யாரோட தூண்ட ஆரம்பிச்சிட்டது, பிசாசு தூண்ட ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? இடைப்பட்ட கேப்ல யார் தோன்றாரு, பரலோகத்திற்கு என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷோட 3 இடம் வருதா, ஒண்ணு பிசாசும் அவரை தூண்ட விரும்புது இல்லையா, அவருடைய மாம்சமோ அது வெளிப்பட விரும்புது இல்லையா?
பரலோகத்தின் வெளிப்பாடு அவனுக்கு வெளிப்பட விரும்புது. இந்த 3 போராட்டமும் ஒவ்வொரு நபர்களும் கட்டாயமா வரும். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் என்னோட பேச விரும்புவாரனா அந்த நபருக்கு இந்த 3 போராட்டம் நிச்சயமா இருக்கும். நீங்க சின்ன பிரசங்கம் பண்றீங்களோ, நீங்க பெரிய பிரசங்கம் பண்றீங்களோ, நீ இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்றியோ, நீ எதை சொல்றியோ, இந்த 3 போராட்டம் கட்டாயமா உண்டு. இதை நிதானிக்க தெரியாம நான் பேசுறதெல்லாம் கர்த்தர் பேசணும் வாய்க்கு வந்து பேசினா டோட்டல் அவுட். எனக்கு தெரியணும் நான் பேசுறது எதுல இருந்து பேசுறேன், மாம்சத்திலிருந்து பேசுறேனா, ஆவில பிசாச தூண்டப்பட்டு பேசுறேனா, தேவ ஆவில ஏவப்பட்டு பேசுறான்னு பேசுறவங்களுக்கு புரியணும். இது புரியாத ஒரு நபர் இடத்துல ஆண்டவன் என்ன செய்ய மாட்டார்னா பேச மாட்டார். சரி, இப்ப நான் மோசே சொன்னேன் இல்லையா, இப்போ மோசே என்ன சொல்றாரு, மோசையோட ஆண்டவர் பேசுறார். மத்தேயு உபாகம் 18 சொன்ன என்ன சொன்ன, உங்களில் ஒரு தீர்க்கதரிசி நான் எழுப்பி என் வார்த்தைகள் அவன் வாயில் என்ன செய்வேன் நான் சொல்லுவேன், நான் கற்பிப்பதை எல்லாம் என்ன செய்வான் உங்களுக்கு சொல்லுவான் அப்படி சொல்லிட்டாரா, உங்களுக்கு சொல்லிட்டாரா? இப்ப நம்ம கேட்கணும், இப்ப மோசே சொல்றத மோசே கிட்ட ஏன் ஆண்டவர் பேசணும்? ஏன் அதே லேவி கோத்திரத்துல தான் கோராகும் பிறந்திருக்கிறோம் இல்லையா? லேவி கோத்திரத்துல பிறந்தவன் தான் யாரு? கோராகு. கோராகு ஜெபம் பண்ணிட்டு கோராகு என்ன பாக்குறீங்க? கோராகு ஜெபம் பண்ண தானே, கோராகு 7 கிரியைகளுக்கு ஜெபம் பண்ண தானே. நீங்க பண்ணீங்க, அது எனக்கு என்ன தெரியும், அப்படி உட்கார்ந்துக்கிறீங்க இல்லையா? கோராகு எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். என்னாகம் 16ஆம் அதிகாரம் வாங்க, என்னாகம் 16ஆம் அதிகாரம் வாங்க, என்னாகம் 16ஆம் அதிகாரம் வாங்க. 1 2 3. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராகு. கோராகு யாரு? சரி, இவன் லேவி கோத்திரம் தானே. மோசே யாரு? லேவி கோத்திரம் தானே. மோசே கிட்ட பேசுறான், ஏன் கோராகு கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? மோசேயும் லேவி கோத்திரம் தான், கோராகும் லேவி கோத்திரம் தான். 2 பேர் லேவி கோத்திரம் தானே. 2 பேர் லேவி கோத்திரமா? சரி, 2 பேர் லேவி கோத்திரம். இன்னும் சொல்ல போனா மோசே விட அட்வான்ஸ் என்ன சொல்ல முடியும், இந்த கோராகு கூட்டத்தார் தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய தோல் மேலே சுமக்கிறவங்க. மற்றவனுக்கு எல்லாருக்கும் அந்த மற்றவனுக்கு பார்த்தாக்க மோசே மாடெல்லாம் கொடுப்பாரு, மாடெல்லாம் கொடுப்பதுக்கு, அதை சுமந்துகிட்டு போறதுக்கு. இன்னைக்கு மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கே கொடுத்துட்டாரு. யாரு? மோசே லேவி கோத்திரத்தை பிறந்த சில குடும்பத்தை என்ன கொடுத்தாருன்னு சொன்னா, சில பேருக்கு 2 மாடு கொடுத்தாரு, சில பேருக்கு 1 மாடு கொடுப்பார். எதுக்கு? அந்த உடன்படிக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு தூக்கிட்டு போறதுக்கு. ஆனா கோராகுக்கு மட்டும் என்ன சொன்ன, அவர் ஒரு குறிப்பை சொன்ன, பொறாமைன்னு சொன்ன. கோராகுக்கு ஜெபிக்கும் போது ஒரு குறிப்பு என்ன சொன்னா, பொறாமை. என்ன பொறாமை? மற்றவர்கள் எல்லாம் மாடு கொடுத்தான், எனக்கு மட்டும் என்ன கொடுக்கல, எனக்கு ஒண்ணும் கொடுக்கல என்ற பொறாமை என்ற குறிப்பு. கோராகுல ஒரு குறிப்பு என்ன குறிப்பு? கோராகு என்ன செய்யும்? பொறாமைப்படும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சோம் இல்லையா? 7 குறிப்பு கூட ஞாபகம் வச்சுக்கல. அப்புறம் என்ன பண்ண? வழக்கம் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு ஆவிலம்பு கையை உயர்த்தி முட்டி போட்டு என்னென்னமோ பண்ணி அது உள்ள நுழைக்கிறது என்னென்னமோ பண்ண. ஆனா உள்ள நுழைஞ்சு இந்த பக்கம் போயிடுது. என்ன பண்ண? உள்ள நுழைஞ்சு நிக்கிட்டு நான் இந்த பக்கம் பண்ண. அது எப்படி போயிடுது, அது எப்படிதான் போதுன்னே தெரிய மாட்டிருக்கு இல்லையா? அதுல ஒரு குறிப்பு என்ன? கோராகு எனக்கு 9ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் மாடெல்லாம் கொடுப்பாரு, வாசிக்க நேரம் எடுப்போம். ஆனா கோராகு என்ன கொடுக்க மாட்டான், தோல் மேல் சுமப்பதே உங்களுக்கு பிரமாணம் எழுதுவார். என்ன கொடுக்கல? இந்த கோராகுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. உடன்படிக்கை பொருட்கள் அவன் என்ன கொடுக்கணும்னா தோல் மேலே சுமக்கணும். யாரு? கோராகின் குடும்பம். அப்ப அவனும் லேவி கோத்திரம் தானே. விளக்கம் தேவன் இன்னைக்கு நம்ம இப்படி சொல்றேன், பைபிளை எந்த நேரமும் கையில வச்சுனே இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். எந்த நேரமும் பைபிளை வச்சுக்க தப்பு நான் சொல்ல வரல, நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. பைபிள் தப்பா அப்ப தப்பு நான் சொல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற கோராக கூட ஆண்டவன் என்ன செய்யல, உடன்படிக்கை பெட்டிய தோல் மேல் சுமக்கிற கோராக என்ன செய்யல, ஆண்டவனோட பேசல. ஆனா யாரு? கைவீசன் போற மோசே கூட கர்த்தர் பேசுறாரு. மோசே என்ன தூக்கினாரு? அவர் கொடுத்த தடியை கூட கொடுக்கல, கோலை தான் கொடுத்தார் இல்லையா? மோசைகளை கர்த்தர் கொடுத்தது என்னது? ஒரே ஒரு கோல் இல்லையா? எவ்வளவு வெயிட் இருக்கு அந்த கோல்? அந்த பச்சை கோல் இருந்தா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இல்லையா? இப்ப ஒருவன் ஆச்சுன்னா காஞ்சி போயிடும் இல்ல. இது 40 வருஷம் அந்த கோலத்துக்கு தான் திரும்புறாரு இல்லையா? 40 வருஷமா இந்த ஒரே ஒரு கோல புஷன் தான் தூக்குறாரு. இது என்ன வெயிட் இருக்கும்? 34.5 கிலோ. 34.5 கிலோ குத்து விளக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? வெறுபல்ல பேசுற கோல் எவ்வளவு பெருசா இருக்கும்? எவ்வளவு வெயிட் இருக்கும்? குத்து விளக்கு எவ்வளவு வேலை செய்யணும்? 1 தாளந்து பொன்னினால செய்யணும். எது?
ஒரு மாதிரி உட்காருங்க. ஆசாரிப்பு கூடாத குத்து விளக்க ஒரு தாளந்து பொன்னினால செய்யணும், அடிப்பு வேலையா செய்யணும். ஏற்கனவே படம் போட்டு குத்து விளக்கெல்லாம் போட்டு படம் போட்டு இது என்னெல்லாம் விளக்கணும் விளக்கிட்டு குத்து விளக்க குத்தும் விளக்கம் ஒரு குத்து விட்டு அப்புறம் விளக்க காட்டணும், அப்பதான் குத்து விளக்குன்னு நமக்கு புரியும் இல்லையா? அப்படி சொல்லணுது இல்லையா? அப்படி சொல்றாரு 34.5 கிலோ குத்து விளக்கு. 34 கிலோவை தூக்கி தோல் மேல வச்சுட்டு போறது வெயிட்டா இருக்குமா? ஒரு கோலை கையில பிடிச்சு போறது வெயிட்டா இருக்குமா? எவ்வளவு பாரத சுமக்கிற யாரோட பேசல ஆண்டவர்? கோராகோட பேசல. ஏன் பேசல? கீழே சொல்லுது, எது சொன்னாலும் எப்படி புரிஞ்சுக்கிறவன்னா தப்பா புரிஞ்சுக்கிறவன். மோசே என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் இன்னார் சேரணும், பரிசுத்தமான் என்றும். ஜனங்களா பரிசுத்தம் என்று தெரியும். உடனே உனக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாரும் பரிசுத்தமான தான், நீ என்ன பெருசா ரொம்ப பேசுற? எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்கிறோம், நீ என்ன பரிசுத்த பேசிட்டு இருக்கிற? ஆனா அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தமான் என்னார் என்றோம். 4 வசனம் பாருங்க, 16:4. மோசே தேவனிடத்தில் சேர்கிற பரிசுத்தமான் என்னார் என்றும் தூங்கிறீங்களா? 16:4. மோசே அதை கேட்ட போது முகங்குப்புற விழுந்து பின்பவன் கோராகையும் கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் என்னார் என்றும் தம்மனை சேரத்தக்க பரிசுத்தவான் என்னார் என்றும் காண்பிப்பார் என்றார். மோசே என்ன சொல்ல விரும்புறாரு? நீங்க பரிசுத்தவனா மாறணும் அப்படி சொல்றாரு. ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? சபையால எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர் தான். 3 வசனம் சொல்றாரு பாருங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். நீங்க உங்களை சபைக்கு மேல உயர்த்துறீங்க. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் இருக்கிறார். இப்படி இருக்க முதலாக ஏன் இவங்களை உயர்த்திக்கிறீங்க? எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியாமனால? யார் பேசுறது, எதுக்கு பேசுறாங்க என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஏன் கத்த கோரா கூட பேசல? அவன் 34 கிலோவை தூக்கலாம். அவன் 34 கிலோவை தூக்கி தோல்ல சுமக்கலாம். எவ்வளவு வெயிட்? 34 கிலோ. 20 கிலோ அரிசி தூக்கினா நமக்கு 2 பேர் தேவைப்படுது இல்லையா? ரேஷன்ல போய் 20 அரிசி தூக்கி என்ன பண்ணுது? 2 பேர் நமக்கு தேவைப்படுது இல்லையா? அதை தூக்கி வண்டியில் வைக்க ஒரு ஆளு, பிடிச்சி ஒரு ஆளு, உட்காந்துக்கிறது இத்தனை பேர் நமக்கு தேவைப்படுது. 34 கிலோ தூக்கி தோல்ல விளைச்சாது எப்படி குத்த விளக்கு எப்படி பிடிச்சிட்டு போகணும் யோசிங்க. இந்த 34 கிலோ எப்படி எவ்வளவு பத்திரமாட்டு போமா? இவ்வளவு சுமக்கிற யாரோட பேசல? கோராவோட பேசல. கோர சுமக்கிற மோசோட பேசுறாரு. ஏன்? மோசேக்கு தெரியும் இது கர்த்தர் பேசுறது. ஆனா கோராக்கு தெரியல. கர்த்தரே பேசுற கூட அதை யார் பேசுறத போல நினைக்கிறான்? கர்த்தரே பேசுறாரு. ஆனா அவன் நினைக்கிறான் நீ தான் பேசுற, நீ தான் சொல்ற, நீ தான் சொல்ற. ஒரு சொல்லுகிற வார்த்தைய, கர்த்தர் பேசுகிற வார்த்தைய இன்னைக்கு என்னால நிதானிக்க தெரியலனா நான் இன்னும் வளரல, நான் இன்னும் குழந்தையா இருக்கிறேன். நீ சபையில 50 வருஷமா இருக்கலாம், நோ பிரயோஜனம், ஒரு யூஸ் கிடையாது. பேசுறது யாருன்னு தெரியல. சாமுவேல் ஆசாரிப்பு கூட தான் இருக்கிறாரு. பேசுறது யாருன்னு தெரியல. சாமுவேல் எங்க இருக்கிறாரு? அங்கேயே தூங்குறாரு, அங்கேயே படி. 24 மணி கோயிலே தான் இருக்கிறார் இல்லையா? 24 மணி நேரமும் கோயிலே தான் இருக்கிறாரு. ஆனா யார் பேசுறதுன்னு தெரியல. நீ ஜெபத்திலே இருக்கலாம், பேசுறது யாருன்னு புரிஞ்சுக்க. முதல்ல பேசுறது யாருன்னு. அப்ப தேவன் என்ன விரும்புறா? ஏன்னா மோசையோட பேச விரும்புறேன். மோசேக்கு தெரியும் நான் பேசுறது கர்த்தரா, பேசுறது கர்த்தரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். அதனால என்ன செய்யறேன்? மோசேக்கு தெரியுறேன். அப்ப தேவன் யாருக்கு தேரடியா காரியத்தை வெளிப்படுத்துவாரு? இன்னைக்கு கர்த்தனோட பேசுறேன்னு சொல்றோமே, யாருக்கு தேவன் தன்னுடைய காரியத்தை நேரடி அவனோட பேச விரும்புவார்? வளர்ந்த ஒரு நபர். அந்த வளர்ந்த அடையாளம் என்ன? இது தேவ சத்தமா, இது மாம்ச சத்தமா, இது பிசாசின் சத்தமா? மூணையும் டிசைட் பண்ணக்கூடிய, பகுத்தறியக்கூடிய அந்த வளர்ச்சி எனக்கு இருக்குமானா காட் என்னோட நேர பேசுவார். தேவன் என்னோட நேர பேசுவார். இப்ப இதற்கு விளங்கிக்க எனக்கு தெரியல. கர்த்தரே பேசினாலும் மாம்சம் பேசுற மாதிரியும் மனுஷன் பேசுற மாதிரி எடுத்துக்கிறேன். இல்ல பிசாசு பேசினாலும் கர்த்தர் பேசுற மாதிரி எடுத்துக்கிறேன். என்ன நடக்கும்? 12 பேரோட யூதாஸ் இருந்தார் இல்லையா? தன்னை தூண்டுகிறது பிசாசுன்னு யார் கண்டுபிடிக்க முடியல. அப்போஸ்தலர் பேதுரு இல்லையா? என்ன செய்ய முடியல? தான் பேசுறது பிசாசால ஏவப்பட்ட பேசணும்னு தெரியல. அவர் தெரியல. எங்க ஆண்டவரோடு இருக்கிறதுனால நம்ம பேசுறது எல்லாமே நம்ம சரியான அர்த்தம் இல்லைங்க. யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தவர் தான், பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவர் தான்.
உள்ள 2 பேர் யார் நுழைஞ்சிடுச்சு? 2 பேருக்குள்ள யார் நுழைஞ்சிட்டான்? அப்ப 2 பேரும் நுழைஞ்சு பேசுறத ஏன் தாவீது அவ்வளவு பெரிய ஆள் தானே, சாத்தான் ஏவன் என்ன செய்ய முடியல? 1:21 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி தாவீதை ஏவ துவங்கினான் இல்லையா? எண்ணிக்கை துவங்கினான் இல்ல? யார் கண்டுபிடிக்க முடியல? யோவாப் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, ஆனா என்ன செய்ய முடியல? தாவீதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்மள கண்டுபிடிக்கணும்ல. அப்ப யாரோட கர்த்தர் பேச விரும்புறா? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது என்னாச்சு? 70,000 செத்தான் இல்ல? எதனால? 1:21 70,000 செத்தாங்களா? அந்த 70,000 செத்து எவ்வளவு நேரத்துக்குள்ள தெரியுமா? காலை டிஃபன் டைம் முடியறதுக்குள்ள. அந்த 70,000 செத்தாங்க பாரு. இந்த 70,000 செத்த டைம் எவ்வளவு தெரியுமா? டிஃபன் டைம் முடியறதுக்குள்ள. மார்னிங் பிரேக்பாஸ்ட் முடியறதுக்குள்ள 70,000 பேர் அவுட். எதனால? சாத்தான் ஏவறத கண்டுபிடிக்க முடியாம போனதனால. விளைவு என்ன? இவ்வளவு பெரிய இழப்பு இல்ல. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? ஒரு இழப்பை தேவன் ஜனங்களை கொண்டு போக விரும்பல. அப்ப எது பேசணும்? இழப்புகள் வந்துடும். சத்துரு பேசிட்ட இழப்பு வந்துடும். நம்ம பேசுறதோட கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சத்துருடைய வார்த்தை உள்ள நினைச்சு பேசிட்டா அங்க என்ன வந்துடும்? ஒரு இழப்பு வந்துடல. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறா? பேசுறது யாரு அப்படின்னு டிசைட் பண்ண தெரியவன் கூட தான் கர்த்தர் செய்ய விரும்புவார்னா பேசுகிறா. அப்ப எனக்கு புரிஞ்சிக்க முடியல. என்ன புரிஞ்சிக்க முடியல? கர்த்தர் தான் பேசுறான்னு என்ன செய்ய முடியல? புரிஞ்சிக்க முடியல. இது பிசாசின் சத்தம் புரிஞ்சிக்க முடியல. இது மாம்ச சத்தம் புரிஞ்சிக்க முடியல. அப்ப தேவன் என்ன செய்கிறா? ஒரு மோசையை எழுப்பி அவர் வார்த்தை என்ன செய்யறாரு? அவனுக்கு கற்பிக்கிறார். எதுக்கு? அந்த ஜனங்களுக்கு என்ன செய்? அவங்க விளங்கிக்கிற மாதிரி என்ன பண்ணு? தேவன் பேசுறதுக்கும் மனுஷர் மூலமா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம். தேவன் பேசுறதுக்கும் மனுஷன் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா? பேதுரு என்ன பேசுறாரு? எனக்கு அப்பாலே போய் சாத்தான ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? பேதுருக்குள்ள பிசாசு வந்ததை இயேசு எப்படி பேசுறாரு? எனக்கு அப்பாலே போ சாத்தான ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல தாவீதோட ஆண்டவர் பேசணுமா? 2 சாமுவேல்ல தாவீதோட யார் பேசணும்? தாவீதுடைய தவற ஆண்டவர் சுட்டி காட்டணுமா? இப்படி எப்படி பேச முடியாது? அப்பாலே போய் சாத்தான முடியாது. அங்க கதை முடிஞ்சு போயிடும். எப்படி செய்யறாரு? நாத்தானை எழுப்பி நாத்தானுக்கு சொல்ல வை. எப்படி சொல்ல வை? அவனுக்கு விளங்கிக்கிற மாதிரி என்ன பண்ணு? புரிய வை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேதுருவோட பேசுற வார்த்தைக்கும் யோவான் 13ல யூதாசோட பேசுற வார்த்தைக்கும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல தாவீதோட பேசுற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா? எல்லாமே மூணுமே எந்த சத்தம் தான்? தேவனுடைய சத்தம் தான். மத்தேயு 16ல ஆண்டவர் பேசுறாரு பேதுருவோட. யோவான் 13ல சீசரோட ஆண்டவர் பேசுறார் இல்லையா? அதே கருத்து தான் 2 சாமுவேல் 12ல தேவன் பேசுற வார்த்தையை யார் மூலமா வெளிப்படுத்துறாரு? யார் மூலம் வெளிப்படுத்துறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாருல்ல. இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ தப்புன்ட்ட கர்த்தர் அழிக்கிறார். என்ன இருக்கும்? நாத்தான் தலை துண்டா போயிட்டு இருக்கோம் இல்லையா? அவன் எப்படி விளங்குறாரு? தாவீது புரிஞ்சிக்கிற மாதிரி என்ன செய்ய விரும்புறாரு? பேச விரும்புறார். அப்படின்னா எது தேவ பயம்? ஒண்ணு தேவன் எனக்கு பேசுற வார்த்தையும் நான் கேட்டு அதை மாதிரி செய்யணும். இல்ல தேவன் பேசுறதை நான் என்ன செய்ய முடியல? புரிஞ்சிக்க முடியல. இது கர்த்தருடைய சத்தம் தான் என்ன செய்ய முடியல? புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னுட்டா கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக எனக்கு விளங்க வைக்கிற வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? கேட்டு அதன்படி நான் நடந்தேன்னா அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். அப்ப யாரை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வதிக்க விரும்புறாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ இல்லையா? அவர் வழி எப்படி வெளிப்படுத்துறாரு? ஒன்னு அவரே வெளிப்படுத்துறாரு, இரண்டாவது என்ன? அவருடைய ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்துறாரு. இந்த 2 வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் யாருன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த பயம் எனக்கு தேவனுக்கு பயப்படுறவன்னு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும்? நான் தேவனுக்கு பயப்படுறேன் அப்படின்னுட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதை வச்சு? யாத்திராகமம் 14 கடைசி வசனத்தை வச்சு எத்தனை பேரு நான் தேவனுக்கு பயப்படுறவன் சொல்ல முடியும்? அப்ப தேவனுக்கு பயப்படுறவன் என்ன? ஆண்டவர் எனக்கு சொல்ற வார்த்தையின்படியும் நான் செஞ்சிருக்கணும். நான் புரிஞ்சிக்க முடியாத தேவன் என்ன செய்வாரு?
அவருடைய ஊழியக்காரர் மூலமாக எனக்கு என்ன செய்வாரு? எனக்கு புரிய வைப்பார் இல்லையா? அவருடைய ஊழியக்காரர் என்ன செய்வாரு? புரிய வைப்பார். அந்த வார்த்தையின் படியும் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். இத ரெண்டையும் செய்யற மனுஷனுக்கு பார்த்தா பைபிள் சொல்லுது, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். இந்த தேவ பயம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? இவர்களுக்கு தான் 127 சங்கீதம் பொருந்தும். 128 சங்கீதம் சொல்றதுனால பொருந்திராது. உன் பிள்ளைகள் ஒளிமலை கண்டெடுப்படி இருப்பாங்க. யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவர் பேசுற வார்த்தையும் அப்படியே செய்யறவங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரர் பேசுற வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யறவங்க. அவங்க பிள்ளைங்க தான் யாரை போல மாறுவாங்க? ஒளிமலை கண்ட போல மாறுவாங்க இல்லையா? அவன் மனைவி தான் யார் மனைவியை போல இருப்பா? திராட்சை கொடியை போல இருப்பா இல்லையா? இவன் எப்படி இருப்பா? நெருஞ்சுமுள்ளதான் இருப்பா. ஏன் மனைவி நெருஞ்சுமுள்ளா இருக்கிறா? ஏன் மனைவி நெருஞ்சுமுள்ளா இருக்கிறா? விளங்கல இல்லையா? நீ ஏன் மனைவி எரிஞ்சு விழுறா? யார் மனைவி எரிஞ்சு விழ மாட்டா? அத சொல்லுங்க. உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். நீங்க சொல்லுங்க இல்லையா? யார் மனைவி நெருஞ்சல போல குத்துவா? அப்ப மனைவி நெருஞ்சல போல குத்துறானா என்ன அர்த்தம்? நான் எங்க தேவனுக்கு பயப்படாம போயிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் ரியல். இன்னைக்கு மனைவி திட்டுறா, மனைவி ஏசுற, மனைவி பேசுற. ஏன் பேசுறா? அவங்கள பிசாசு ஒழுகிருச்சு, பிசாசு ஒழுகிருச்சு இல்லையா? இந்த பிசாசு எப்படி போகும்? இந்த பிசாசு எப்படி போகும்? நீ தேவனுக்கு பயந்துருப்பா, பிசாசு தானே வெளியே போயிட போகுது. உண்மை அதுதான், அதுதான் வேதம். கர்த்தருக்கு பயப்படுற நான் சொல்றேன், ஒரு நபர் உருப்படியா ஒரு குடும்பத்தை இருந்துட்டான், அந்த முழு குடும்பம் ஆஸ்வாதமா இருக்கும். நீ ஏன் குடும்பம் ஆஸ்வாதமா இல்ல? அல்ல ஒரு ஆள் கூட உருப்படியா இல்ல, ஆஸ்வாதமா இல்ல. தேவனுக்கு பயந்து வாழ்றோமா? இந்த ரெண்டு வார்த்தை யாத்திரை 14 கடைசி வசனத்தின்படி எத்தனை பேரு உன் நெஞ்சில கையை வச்சு நான் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்ல முடியும்? ஒண்ணு கர்த்தரோட பேசுற வார்த்தை என்ன செய்யறேன்? நான் அப்படியே மறுக்காம செய்யறேன். ரெண்டாவது என்ன? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்ற வார்த்தையும் நான் மறுக்காம அப்படியே செய்யறேன். இந்த ரெண்டையும் செய்யறவங்க எவ்வளவு பேரு? அப்புறம் எப்படி தேவ பயம் நம்ம சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிறதுனால அவன் ஆசோசிட மாட்டாரு. ஈசாக்குக்கு தேவனா இருக்கிறது என்ன செய்ய மாட்டாரு? ஆசோசிக்க மாட்டாரு. இவங்கெல்லாம் யாரு? ஆபிரகாம் யாரு? பிள்ளை பண்ண வெட்டியா? சரிங்க வெட்டுறேன். இப்ப போ, இதோ பிள்ளை கிளம்பிட்டேன் தோனார் பத்தியா அப்படியே கிளம்பிட்டாரு பாருங்களேன். அதெல்லாம் தேவ பயம். அப்படி ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு நீ எங்கேயும் போகாத, இங்கே உட்காரு, எனக்கு தான் சோறுக்கே வழி இல்லையே, இங்கே உட்காரு பரவாயில்ல இல்லையா? ஈசாக்கு விதை விதைச்சா 100 மணிக்கு ஆசை வச்சார் இல்லையா? ஒரு விதை விளைச்சது எவ்வளவு நாள் ஆகும்? இன்னைக்கு நெல் நடுறோம் இல்லையா? எவ்வளவு நாள் கழிச்சு நெல் வருது? குண்டு நிலம் தான் 3 மாசம். சன எனக்கு தொண்டையிலே அடிச்சு குத்தாம சோறு உள்ள போறோம்னா 4-4.5 மாசம் இல்லையா? அது இன்னும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, இது சோறே தெரியக்கூடாதுன்னு சொன்னா 6 மாசம். பொன்னி நிலம் எத்தனை மாசம்? பொன்னி நிலம் எத்தனை மாசம்? 6 மாசம் இல்லையா? பொன்னரிசி சாப்பிட்டுக்கிறீங்களா? கடையில் விற்கிற பொன்னரிசி அவன் பொன்னின்னு போட்டிருப்பான் சரியா? அதெல்லாம் பொன்னி கிடையாது. பொன்னினா 6 மாசம், சொகூரம் 6 மாசம், ஒரு நாள் கூட குறையாது. அதான் பொன்னி நெல். அவ்வளவு நாள் அந்த அரிசி சாதம் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கும் சரியா? அந்த மாதிரி அப்போ நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்? 6 மாசம் ஆகுது இல்ல? ஈசாக்கு விதை வச்சா ஒருவேளை ஈசாக்கு பொன்னி நெல் நட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஈசாக்கு ஒரு பொன்னி நெல் நட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை மாசம்? இந்த 6 மாசம் என்ன சாப்பிட்டு இருப்பாரு? தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பஞ்சமான தேசம். இந்த 6 மாசம் எப்படி சாப்பிட்டு இருப்பாரு? என்ன சாப்பிட்டு இருப்பாரு? பசங்க என்ன கொடுத்திருப்பாரு? சிக்கன் ரைஸும் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்திருப்பாரு. என்ன சாப்பிட வச்சிருப்பாரு பசங்களுக்கு? பசிக்கு சோறு கொடுத்துருக்க முடியாதுல்ல. ஆனா ஏன் இருக்கிறீங்க? கத்த சொல்லிட்டாருங்க, கத்த சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நான் இருக்கிறேன், அப்பா பசிக்குது, கத்த சொல்லிட்டாரு, தருவாருப்பா, கத்த தருவாருப்பா. எவ்வளவு நாள்? சரி மகன் பசின்னு கேட்கிறான், என்ன செய்யலாம்? கையில காசு இல்லை, சரி என்ன செய்யலாம்? சரி 1000 ரூபாய் வாங்கிக்கலாமே, அடுத்த மாசம் வாங்கி கொடுத்துடலாம். பக்கத்துல வாங்கிருக்கணும்ல, ஈசாக்கு வாங்கிருக்கமா இல்லையா? ஏன்னா டீச்சர் அப்பயே நம்ம கத்து கொடுத்துட்டா. என்னது 10ல் 13 போலையா? என்ன பண்ணு? பக்கத்துல கடை வாங்கிக்க, அவ்வளவுதான். அன்னைக்கு டீச்சர் சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? ஆனா அதே டீச்சர் வேலை சொன்னதால ஞாபகம் வர மாட்டேங்குது. எது மட்டும் கட்ட ஞாபகம் வருது? கடை வாங்கி கழிச்சிரு, கடை வாங்கி கழிச்சிரு. கழிச்சது என்னவா இரு? இங்க கடன் வாங்கி அந்த கடனை கழி, இந்த கடனை வாங்கி அந்த கடனை கழி. ஆக மொத்தம் என்ன? கடன் வாங்கியே கழிச்சுன்னு. எப்ப கடன் கொடுப்ப?
சொல்றத கேட்டா கடன் கொடுப்ப, இல்லைன்னா எப்படிதான் இருப்ப? சபிக்கல, சொல்றத கேட்டா கடன் கொடுப்ப, கேட்கலாம் கடன் வாங்குவ. வாங்குறியா கொடுக்கற நீயே பாரு. சொல்றத கேட்கறவன் கடன் கொடுப்பான், சொல்றத கேட்கறவன் கடன் வாங்குவான். நீ கடன் வாங்குற கடன் கொடுக்கறியா? இன்னைக்கு கடன் வாங்கணும்னு என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. நான் சொன்னாக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அது என்ன நான் எப்படி கேட்கல, என்ன கேட்டேன்னு சொல்ல. நீ கேட்டது சொல்லு. இன்னைக்கு ஏன் கதை நம்ம சுற்றிலும் ஆசுவாதத்தை கொடுக்கல? இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாமே நெருஞ்சலா இருக்குது? பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்தாலும் மாதிரியா இருக்குது, மனைவி வாழ்க்கை பார்த்தாலும் மாதிரியா இருக்குது, நம்ம வாழ்க்கை பார்த்தாலும் மாதிரியா இருக்கு. நம்மளை சுற்றி எதனால என்னவா இருக்குது? பார்க்கவே ஏதோ மாதிரியா இருக்கு. ஏன் இருக்குது? நான் எங்கேயோ தேவனுக்கு பயப்படாம போயிட்டேன். எது தேவ பயம்? கர்த்தர் எனக்கு சொல்றதையும் தேவ ஊழியக்காரன் எனக்கு சொல்றதையும் நான் கேட்டு நடக்கிறேன் பத்தியா, அதுதான் தேவ பயம். அந்த தேவ பயம் உள்ளவர்கள் தான் கர்த்தர் என்ன செய்யணும்னா அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். என்னை சுற்றி எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா நான் தேவ பயமுட நபரா இருக்கணும். அந்த தேவ பயம் தான் என்ன செய்யும்? எனக்கு பெருத்த ஆசுவாதத்தை கொண்டு வரும். கண்களை மூடுவோமா? கண்ணு மூடுமா? நினைச்சு முடிக்கிற கண்களை மூடுமா? கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். இன்னைக்கு பாக்கியவானா இருக்க விரும்புறியா? ஆசீர்வாதமா இருக்க விரும்புறியா? என்னை சுற்றிலும் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறியா? என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஆசீர்வாதமா முடியணும்னு விரும்புறியா? இன்னைக்கு ஒண்ணு செய், தேவனுக்கு பயப்படுறத கற்றுக்கொள். இன்னைக்கு ஒண்ணு செய்வோம், தேவனுக்கு பயப்படுறத கற்றுக்கொள்ளுவோம். தேவ பயம் மட்டும் நமக்கு வருமானால், தேவ பயம் மட்டும் நமக்கு இருக்குமானால் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது, தடையே கிடையாது. நான் மோசடி 2 வாக்கியம் பேச நினைச்சேன், எனக்கு நேரம் இல்லை. 2 பகுதியே, ஒரு பகுதி கேட்கிற பகுதி, மற்றொரு பகுதி கேட்காத பகுதி. 2 விளக்க நினைச்சேன், எனக்கு டைம் இல்லை, முடிக்கிறேன். நம்ம படிக்கணுங்க. கர்த்தருக்கு மட்டும் நான் பயப்படுற ஒரு நபராக இருந்துட்டேன்னா என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்துவார். நம்ம நினைச்சிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேற, நாம் நினைச்சிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேற. ஆனா வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேற. எது தேவ பயம்? வேதம் சொல்லுதுன்னா தேவன் சொல்றதையும் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றதையும் விசுவாசித்தார்கள், அதான் தேவ பயம். விசுவாசம் என்ன அர்த்தம்? அப்படியே அதை நடைமுறைப்படுத்தினார்கள், அப்படியே அவர் செய்தார்கள். அதை செஞ்சா பத்தியா அவர்களை தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறான். அந்த ஆஸ்வாதம் அவனை சுற்றிலும் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறன்னா அந்த தேவ பயத்தை நீங்க கற்றுக்கொள். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேவ பயத்தோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, எனக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த தேவ பயத்தோடு நாங்கள் வாழ்றதுக்கு எனக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. என்னை சுற்றி இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீங்க மாற்றி கொடுக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவங்களை சுற்றி எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி நீ நடத்தும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.